அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஸோ உங்களோட முதல் குரு வந்து அதாவது ஞான குரு வந்து உங்களுக்கு பாண்டியன் பேர் வந்து. ஓகே, அவருக்கு பேர் பொதிகமல்லியார். பாம்பாத்தி சித்தரோட பாட்டு கேட்டது நீங்கள் இந்த ஆன்மீகம் வந்து சொல்லியிருக்கீங்க. பாம்பாட்டி பாட்டு சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து பாண்டியன் பேர். ஓகே, அவருக்கு உண்மையான பேர் வந்து பொதிகமல்லியார்னு பேர் அவர். ஏன்னா அந்த குரூப் அங்கே இருந்தவங்க அவங்க, அதனால் அவருக்கு பொதிகமல்லியார்னு பேர். சொல்லுங்கள். ஓகே. ஸோ அப்போ அந்த பொதிகைமலை சித்தியார்கிட்ட தான் நீங்கள் முதல் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? பொதிகைமலை சித்தர்கிட்ட தான் முதல் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். நான் எனக்கு வந்து மற்றது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மற்ற இது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம். நீங்கள் வந்து மோசமான ஆள், இன்னொரு ஆள் வந்து ரொம்ப தங்கமானவர். ஆனால் அந்த தங்கமானவர் எனக்கு தெரியாது, மோசமான ஆள் நீங்கள் தான் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறான், அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அவன் தெரியாதால, நீங்கள் தெரிஞ்சதால் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். நான் எடுத்துக்கின்னு அவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன். அப்போ இந்த பாவம் யாரை சேரும்? உங்களை சேருமா என்ன சேருமா? என்ன தான் சேரும். மாந்திரிகன்ற முறையில் நன்மையே செய்ய முடியாது. எப்படி செய்தாலும் ஒருத்தருக்கு தீமை ஆகிடும். அதனால் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடுது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வத்தை அடையணும், மக்களை அடைய வைக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அந்த மக்களை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறேன். எல்லோரும் கடவுள் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை. மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். புரிஞ்சிடுச்சுன்னா அவன் உண்மை தெரிஞ்சிடும். மனிதன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள் ஏது? யார் அதை போய் இப்போ ஆமை இருக்குது, 400 வருஷம் உயிர் வாழுது. அது எந்த கடவுளை கும்பிட்ற உயிர் வாழுது? ஒரு கடவுளையும் கும்பிடலையா? கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, எந்த கடவுளை கும்பிடுது? உயிர் வாழலை. காட்டில் ஏராளமான நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது. யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது. அது எந்த கடவுளை கும்பிடுது? எப்படி உயிர் வாழுது? அப்போ கடவுளை கும்பிடலனாலும் உயிர் வாழ முடியும், கடவுளை கும்பிட்டாலும் உயிர் வாழ முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் உயிர் வாழ வைக்கிறது எது? இதை நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திச்சோம்னா தான் நமக்கு உண்மை தெரியும். உணவுன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று கிடையாது. அது கடவுளை கும்பிட்றானோ கும்பிடலையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. கடவுள் இல்லைன்றவனும் இருக்கிறான், உயிரோடு தாங்கிறான். கடவுள் இருக்கிறது 24 மணி நேரம் கும்பிட்றவனும் சேர்த்து தான் போகிறான். அப்போது மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது உணவு. அதுவும் இந்த உணவு வந்து உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஜெயின மதங்கள், புத்த மதங்கள், முஸ்லீம் மதங்கள், சீக்கிய மதங்கள், கிறிஸ்துவ மதங்கள் இருக்குது. இத்தனை மதத்துக்காரனும் அந்த உணவை தான் கும்பிடணும். ஆனால் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எந்த உணவை சமைச்சாலும் அதை போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான், பிரியாணி செய்துப்பான், வீட்டில் போய் சாப்பிடுவான். இந்து மதம் மட்டும்தான். காரணம் என்ன? உன்னை வாழ வைக்கிறது அந்த பொருள் தான், அதை வணங்கி சாப்பிடு அப்படின்றதுக்காக உணவை அது கறி மீனாக்கி போட்டாலும் வணங்க சொன்னோம், சாதாரண வடை பாயசம் போட்டாலும் வணங்க சொன்னோம். அந்த ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் இல்லை உணவு தான் கடவுள்னு வச்சின்னா 20 நாள் பார்த்த உணவு சாப்பிட்டோம் வெளியே வருவான், அவன் உள்வே சேர்த்து போயிருப்பான். அப்போ இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை. அப்படி வேலை இல்லாத கடவுளை ஏன் வழிபடணும்? எதுக்காக வழிபடணும்? ஏன்னா துட்டு கிட்ட கொடுக்குமா? அதுவும் கொடுக்காது, அதுக்கிட்டவும் துட்டு கிடையாது.
காஞ்சி இவர் பெரிய பட்டினத்தார் சொல்லுவார், கனகாபிஷேகம் பண்ணலான்னு இருந்த உனக்கு காசாசை இல்லையேன்னுவார். தங்கத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருந்த சிவபெருமானுக்கு, ஆனால் காசாசை இல்லை அவருக்கு. அதனால் அது பண்ணியும் பயன் இல்லைன்றார். அது மாதிரி காசாசையும் கிடையாது கடவுளுக்கு. அப்போ என்ன தான் இருக்குது? அருள் மட்டும் இருக்குது. இந்த அருளை தேடி தான் உலகம் ஃபுல்லாக மனிதன் கடவுளை தேடினுக்கிறான். ஆனால் அது அவனுக்கே தெரியாமல் தேடினுக்கிறான். இப்போ ஒரு மகான் இயேசு இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார், ஒரு புத்தர் இருக்கிறார். இவங்கெல்லாம் மகான்கள். ஒரு சாய்பாபா இருக்கிறார். மகான் வேலைக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, மகான் அந்த குறிப்பிட்ட காலம் போய் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சிருந்தா அது அந்த கடவுள்லேயே போய் இணைஞ்சிடும். அது ஒரு துகில், அது இணைஞ்சிடும். திருப்பி எந்த காலகட்டத்துக்கு அது தேவையோ அதை இறைவனே அனுப்பி அந்த ஊரில் போதனைகள் பண்ணி நல்ல வழிகளை உண்டாக்குறதுக்காக அந்த மகான்களை தனக்குள்ளே சேர்த்துக்கிறார். அப்படி வந்தவர் வள்ளலார் 1100 வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்திரகிரி, ஒரு வள்ளலார் உடலோடு மறைஞ்ச மகான்கள். அதுக்கு அடுத்தபடி 200 வருஷமாச்சு. இன்றைக்கி வள்ளலார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார். அப்படிப்பட்ட மகான். காயக்கல்பம்னு ஊரெல்லாம் ஏமாற்றினுக்கிறான். ஒருத்தனாலும் இங்கே காயக்கல்பம் பண்ண முடியாது. காயக்கல்பம்னா அவங்களுக்கு எல்லா மருந்தும் தெரியும். இந்த உடல் அழியாத பார்த்துக்காதுங்க. சைனாவில் 2000 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தனை ஒரு பாடி வச்சுருக்குறாங்க ஒரு பொட்டியில், இன்னும் அழியாது இருந்திருக்குது. காரணம்னா அதுக்கு தேவையான மருந்து தேவைப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற சாமியாருங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊரை என்ன பண்ணுறான், காயக்கல்பம் மருந்துன்னு விற்கிறான் துட்டுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தில் சத்தியத்தை நோக்கி போகணும். சத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி ஆசிரமங்கள்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, கடவுள் வழிபாடு சுதந்திரமானது. அதில் யாரும் கட்டுப்பாடே கிடையாது. அதில் இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, புள்ள கட்டுப்பாடு. ஒரு அப்பா இருக்கிறாரு, பொண்ணு கட்டுப்பாடு. ஒரு வேலைக்கு போகிறீங்க, முதலாளிகிட்ட கட்டுப்பாடு. இப்படி எல்லாத்துலேயும் கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் தெய்வத்தை வழிபடுறதுல கட்டுப்பாடே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நீ காலையில் வரணும், உபதேசம் வாங்கணும், எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை வீட்டில் போய் சொல்லணும், செய்யணும். இங்கே செய்ய ஆரம்பித்து, இங்கேயே தங்க ஆரம்பித்து, இங்கேயே இதை பண்ணால் உன்னை மென்டல் ஆக்கி உன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் அந்த ஆசிரமம் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லையே. நீ செத்தாலும் கோமனம் இல்லாத போக போகிறேன், நான் செத்தாலும் கோமனம் இல்லாத போக போகிறேன். அப்புறம் ஊர் சொத்தை ஏமாற்றி வச்சு சாப்பிட்டு என்ன பண்ண போகிற? என்ன நீ ஒரு 5000 வருஷமாக இருக்க போகிற? இல்லை. வாழ்ந்த காலம் லாபம். நாளைக்கு வாழ்வோமோ இன்றைக்கி வாழ்வோமோ எப்போ வருமோ தெரியாது. எப்போ வந்தாலும் போய் தான் ஆகணும். அதை யாரும் தடுக்கவும் முடியாது. இந்த பாழாப்போன உடல் அன்னமய கோஷத்தால் ஆனது. இந்த அன்னமய கோஷத்தால் ஆனதை இந்த உடலுக்கு எல்லா டாக்டராலையும் வைத்தியம் பண்ண முடியும். ஆனால் உள்ளகிற உயிருக்கு அந்த ஒரு டாக்டரால் மட்டும்தான் வைத்தியம் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஆன்மீக பயணம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஆத்மானவங்க சாமி, எங்கேருந்து வரீங்க? ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன் ஐயா. உங்கள் பேருங்க? என் பேர் ஒளிப்பிரகாஷ். ஒளிப்பிரகாஷ். எனக்கு ஒரு பாடத்தை ஒரு சந்தேகம். என்ன பாடம் வாங்கிருக்கீங்க? 4 பாடம் வாங்கியிருக்கான். பாடம் அதிகமாக பண்ணும்போது நம்ம ஒரு பொருள் வச்சுட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகுது, பறந்து போயிடுது. பாடத்தினால அந்த மாதிரி ஆகுமா, இல்லை வேறு எதுனா நம்ம பாடம் சரியில்லையா? இல்லை, பாடத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை சாமி. நம்ம சில விஷயங்களை பெரும்பாலும் என்ன பண்ணால் ஒரு கவனத்தோடு பண்ணணும். இந்த பொருளை இங்கே தான் வைக்கணும்னு ஒரு அடையாளம் இருக்கணும். எந்த பொருள் ஒன்றா எங்கே வச்சு, இப்போ காய்கறி வாங்குறாங்க எடுத்து வைப்போம். அதை அப்படி பண்ணுறோம் ஐயா. நம்ம பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருள் வச்சுட்டு நம்ம பாடம் பண்ணுறது 2 மணி நேரம் பாடம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பாடம் மட்டும் பார்த்தோன்னா அந்த ஞாபகமே வர மாட்டேங்குது. அந்த நினைவில் 2 மணி நேரம் பார்த்து கிடைக்குது. அந்த கண்டுபிடிச்சிடும், அந்த நினைவு வருது. ஆனால் 2 மணி நேரம் ஆகுது. இது 2 விதமாக இருக்குது. அப்போ 2 விதமாக. ஒன்று, ஒரு பொருளை எங்கே வச்சுன்னு தெரியல, அது சராசரியாக மனசு. ஒரு சிலருக்கு என்னன்னா, ஒரு வேலையை செஞ்சோன்னா மனசு ஃபுல்லாக அங்கேயே போயிடுது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுது. இது ஒரு பெரிய கொடுப்பனை.
என்ன சாமி ஞாபகம் மறந்து போய் ஒரு கொடுப்பனியா அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. இல்ல. இது ஒரு பெரிய கொடுப்பனை. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு மனசு போய் அட்டாச் ஆச்சுன்னா அது கடந்த காலத்து நிகழ்காலத்து எல்லாத்தையும் மறந்துடுது. மறக்கும்போதே திருப்பி அங்கேருந்து ரிலீஸ் ஆனவோன்னா நமக்கு எங்கே என்ன பண்ணோம் எது பண்ணோம் தெரியாது. அதே மாதிரி தான் இது. உள்ளே போனோன்னா அங்கேயே பண்ண முடியுதா கரெக்டாக? அதெல்லாம் கரெக்டாக அதுதான் அந்த மனம் அந்த பக்குவத்தில் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ நீங்கள் தான் நடைமுறை வாழ்க்கை அதுதான் சொல்கிறது. அங்கே வந்து இறைவன் ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துச்சுன்னா ஊருக்கு நம்ம உதவ மாட்டோன்றது இதுதான். அதுதான் மறந்து சுத்தமாக ட்ரை வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அதை டீப்பாக போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். உலக வாழ்க்கைக்கு நமக்கு எதுக்குமே உருப்பட மாட்டோம். அது ஆமாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போதுக்குள்ளே ஆகிடும். அங்கே தான் போனோம் கிளம்புவோம், ஆனால் எங்கே போனோம்னு தெரியாத போயிடும். ஒரு செகண்டு இதுவாகிடுது. அது ஆடினா அது போகும் ஒரு பக்கத்தில், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகலை. கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி தான் அதுதான் ஆகிடும். கஷ்டமாயிடுது. அதுதான் அது நம்ம போகிற மனம் வந்து அந்த அளவுக்கு வளைஞ்சு குளிச்சு போக தெரியுது. நம்மக்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் போய் உட்கார அளவுக்கு அதுக்கு பக்கம் வந்துச்சு. அந்த போய் அதுக்கு நம்ம எலிஜிபிள்னா உலக வாழ்க்கைக்கு நம்ம எலிஜிபிள் இல்லை. ரொம்ப கஷ்டப்படணும். அதை இது தெரிஞ்சே தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. அதான் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக அதுதான் சொல்கிறேனே. அதுக்கு தகுதி ஆச்சுன்னா இதுக்கு தகுதி இல்லை. அப்போ தேடுறோன்னா தான் தகுதி இல்லை. மற்றதெல்லாம் கரெக்டாக எல்லாரும் கண்டுபிடிச்சிடறாங்களே, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா இறைவன் ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம மனசு பக்குவம் வந்துச்சு. ஒரு வேலையை செஞ்சால் அதுலேயே போய் உட்காந்துக்குது மனசு. இது ஒரு பெரிய கொடுப்பனை சாமி. அது எல்லாருக்கும் வாய்க்காது. ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல சாமி. ஆனால் பாடம் பண்ண 5 நிமிஷத்துலேயே எனக்கு போய் மனம் இல்லாத இதுவாகிடுது. அதுதான் சொன்னேன், போகிறது பெரிய விஷயம். நமக்கு ஒரு கொடுப்பனை. ஆனால் உலகத்துக்கு சிரிக்குமே, அதுதான் பண்ணுது. கொண்டாட்டி புள்ள எல்லாரும் சிரிப்பாங்களே, அதையும் தாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? அதுதான் அப்போதான் இறைவன் ஏற்றுப்பான். மனது நல்லா இருக்கு சார். பாடத்தில் எந்த குறையில சிறப்பாகுது. தொடர்ந்து நல்லா பண்ணுங்க. சரிங்க. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. சரிங்களா? இது ஒன்று தான். அவர் பண்ணுற பாவனை இல்லை, அவர் அங்கே போயிடுறாரு. அதை சிறப்பாக பண்ணாருன்னா போதும், இதை கெடுக்காம இருந்தால் போதும். ஆமாம். வீட்டில் ஒருலாம் வர வச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஓ நீ எதுக்குமே உதவ மாட்டே, போய் என்ன பண்ணுறே தெரியல சொல்லி கடைசியில் எதுக்குமே உதவாமல் அங்கே தள்ளி விட்டுருவாங்க. அவங்கள அமைஞ்சிரும். அதெல்லாம் எங்க வீட்டுல எந்த பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல எந்த தொந்தரவு கொடுக்கறது இல்லை. அவன் நீ தேடி நம்ம சிரிக்கிறாங்களா? சிரிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன் சாமி. தொல்லைன்னா தொல்லை கொடுக்குது இல்லை சாமி, கூட சிரிக்குது. அதுதான் விஷயம். எல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லதான். சரிங்க. நல்லா